அப்புறம் என்னப்பா பட்டாசை போட்டு கொண்டாடுங்க. ஏன் அப்படின்னம்னா ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் கேப்டன் ஆனதுக்கப்புறம் 2 சீரியஸை தோத்து இப்போ முதல் முறையாக ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து அஸ் எ கேப்டனாக வெற்றி கணையை சுவைச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் தப்பான நேரத்தில் கேப்டன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஜிம்பாப்வே கூட வந்து ஒரு அபாரமான வெற்றி பெற்று ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வந்து இந்திய அணி மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கு இன்னொரு காரணமும் நம்மளோட இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் வந்து தேவைங்கிற சொல்லிட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மளோட பவுலிங் டீம்ல பேஸ் பவுலரான மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், அசோக் சர்மா மிரட்டி இன்னைக்கு செமையா வெற்றி பெற்றதுக்கு காரணமா இருந்தாங்க. பேட்டிங் பக்கத்தில் சூரியவன்சி இங்கிலாந்து கூட வந்து சரியாவே ஆடல, இனிமேல் அவன் அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்தவருக்கு நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு 18 பால்ல 50 எப்படி 18 பால்ல 50 வெளுத்துட்டாப்ல. ஒரு பக்கம் அபிஷேக் சர்மாவே வந்து ஜிம்பாப்வே பவுலிங்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆயிட்டு ஒரு ரன்ல வெளியே போனாலும் இன்னொரு பக்கம் நான் இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த ஹராரே கிரவுண்ட் எனக்கு ராசியான கிரவுண்ட் அப்படின்ட்டு 18 பால்ல 50 6 4 பறக்க விட்டுட்டாப்ல. என்ன 19வது பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல 50 ரன்னோட. சரி இன்னும் 2 மேட்ச் இருக்குல்ல பார்த்துக்கலாம். இதுல பல பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னம்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் தலைமையில ஜெயிக்கலையே அப்படின்னு பல பேத்துக்கு வந்து வருத்தமா இருக்கும். அப்படின்னா இந்த ஜிம்பாப்வேக்கு எதிராக விளையாடுற இந்தியன் டீமுக்கு கோச்சா இருந்தது விவிஎஸ் லக்ஷ்மணன். கம்பீருக்கு வந்து இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து கோச்சா வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கும். சரி இதை பத்தி என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாசம் ஆரம்பத்தில் இருந்தே அயர்லாந்து கூடயும் இங்கிலாந்து கூடயும் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்தியன் டீம் தோத்துக்கிட்டே வந்தது T20ல. அதை எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜிம்பாப்வே கூட மொத்தம் வந்து 3 மேட்ச் கொண்ட சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. இருந்தாலும் வந்து இந்தியா வந்து லோ கான்ஃபிடென்ட்டோட தான் இறங்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஜிம்பாப்வே ஒரு தைரியத்தோட இறங்குனாங்க. அந்த பக்கம் ஜிம்பாப்வே என்னன்னா செம கான்ஃபிடன்ஸ்ல வந்துருவாங்க. ஏற்கனவே T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவை அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வந்து சூப்பர் 8 வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜிம்பாப்வே டீம் வந்து சூப்பரா விளையாண்டாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிம்பாப்வே வந்து செத்த பாம்பு, அதெல்லாம் ஒண்ணுக்கும் இல்லாத டீம், அதுட்ட வின் பண்ணிட்டு இப்படி பீத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ பங்களாதேஷ்க்கு போய் வந்து ஒன் டே சீரிஸை வின் பண்ணாங்க. T20 சீரிஸ் தோத்தாலுமே ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வந்து பங்களாதேஷ் கொடுத்தாங்க. அப்படி ஒரு டீமா வந்தாலுமே வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண இந்தியா, அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வந்து இத்தனை மேட்ச் தோத்தாலும் டாஸை மட்டும் நான் வின் பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு வந்து 7 மேட்ச் ஏற்கனவே வின் பண்ணியிருந்தாரு. 8வது மேட்ச் வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் தேர்வு பண்ணாப்ல. அவங்க சைடு ஜிம்பாப்வே சைடு பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பேட்டிங் தான் கொஞ்சம் சவுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான வந்த பிரெயின் பெனட்டும் பென் கரனும் தான் வந்தாப்ல. நம்ம இந்தியன் சைடிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்தது மயங்க் யாதவ். வீடு அள்ளும் அந்த அளவு போடுவாரு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல வந்து கோல்டன் டக் அவுட் வந்து பிரெயின் பெனட்டை தூக்குறாப்ல. இந்த இடத்துல இந்தியாவுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா பவுலிங்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்தியா கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் உடனே ஆரம்பத்திலே இந்தியா பவுலிங் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து அசோக் சர்மா வந்தாப்ல 2வது ஓவர். அவர் ஓவரை பென் கரன், அதாங்க சாம் கரன், இங்கிலாந்துல வந்து நம்மளை துவம்சம் பண்றதுக்கே சாம் கரன் இருக்காப்ல, அவரோட பிரதர் பென் கரன் வந்து தொடர்ந்து 2-4. ஐயோ அசோக் சர்மா பால வெளுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல. அடுத்து 3வது ஓவர் வந்து மறுபடியும் மயங்க் யாதவ் வந்து டேன் மேயர்ஸை 6 ரன்ல தூக்குறாப்ல. அதுக்கப்புறம் ஏற்கனவே அசோக் சர்மா அடிக்கிறான்னு பிரின்ஸ் யாதவ் கூட்டு வந்தாங்க. பிரின்ஸ் யாதவ் கூட்டிட்டு வந்து பென் கரனை நின்னா எங்க அடிச்சிருவாரோ அப்படின்ட்டு பென் கரன் விக்கெட்டை தூக்குறாப்ல. கேட்ச் பிடிச்சது சூரியவன்சி. அதனால பவர் பிளேக்குள்ளே வந்து ஜிம்பாப்வேக்கு வெறும் 26 ரனுக்கு 3 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் சிக்கந்தர் ராசா இருக்கார்ல, அவர் அடிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவம் துபே வந்து சிக்கந்தர் ராசா விக்கெட்டை தூக்கிட்டாப்ல. இதனால 32 ரன்னுக்கெல்லாம் 4 விக்கெட் போயிருச்சு. இதனால ஜிம்பாப்வே பயங்கர தடுமாற்றமா எழுந்துச்சு. அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேற லெவல் தான் சொல்லிடலாம். அதுலயும் ரயன் பெர்ல், மதுவீரே இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரயன் பெர்ல் ஒரு 26 ரன் இருக்கல அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து மறுமரணியும் மதுவீரரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க ஒரு டீசெண்டா வந்து ஜிம்பாப்வே எடுத்துட்டு போனாங்க. இதுல மதுவீரை வந்து 39 ரன்னும் மறுமரளி வந்து 27 ரன்னும் அடிச்சாங்க. இதனால தான் ஜிம்பாப்வே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோராகவே வந்தது. இதுக்கப்புறம் ஜிம்பாப்வே வந்து 20 ஓவருக்கு 7 விக்கெட்டை இழந்து 125 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. 126 தான் டார்கெட்னு இந்தியன் பேட்ஸ்மேன் வந்தாங்க. வந்தவனே ஆரம்பத்திலே அதிரடியா ஆடுவாங்கன்னு நினைச்சோம். பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா வந்து முசர்பானி பால்ல ரொம்ப திணறினாங்க. அதனால 8 பாலுக்கு 1 ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. ஆனா இன்னொரு பக்கம் சிங்கக்குட்டி சூரியவன்சி இருக்காப்ல, எவனுக்கும் பயப்பட மாட்டேன். இங்கிலாந்துல தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு.
ஹராரே கிரவுண்டு ஏற்கனவே எனக்கு ரெக்கார்ட் படைச்ச ராசியான கிரவுண்டு அப்படின்ட்டு வந்து 18 பால்ல 50 ரன் வேலுன்னு வெளுத்துட்டாப்ல. இன்னொரு பக்கம் இசான் கிஷன் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா வந்து ஆடிக்கிருந்தாப்ல. இந்த பக்கம் சூரியவன்சி ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிட்டாப்ல. இதனால சூரியவன்சி வந்து 18 பால்ல 50 ரன் 4 4 4 6 19வது பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் இசான் கிஷன் ஒரு டீசென்ட்டா ஆடினாப்ல. 24 பால்ல 35 ரன். அடுத்து கேப்டன் செய்யர் ஒரு 28 ரன் ஆடினாப்ல. அடுத்து திலக் வர்மா ஒரு 6 ரன் அடிச்சு இந்தியா வந்து 13.2 ஓவர்ல 126 ரன் வந்து அடிச்சு 3 விக்கெட் மட்டும் இழந்து அபார வெற்றி பெற்றுட்டாங்க. இதன் மூலம் வந்து செய்யர் தன்னோட தலைமையில முதல் வெற்றி கனியை வந்து சுவைச்சிருக்கான்னு தான் சொல்லலாம். இதுல உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டியது யங் பேஸ் பவுலரை தான். மயங்க் யாதவ், அசோக் சர்மா, அடுத்து பிரின்ஸ் யாதவ். மயங்க் யாதவும் அசோக் சர்மாவும் ஸ்பீடு வேற லெவல், எல்லாம் 140+ தான் போட்டாங்க. அசோக் சர்மா போல கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் மயங்க் யாதவும் பிரின்ஸ் யாதவும் மிரட்டி பெற்றாங்க. 4 ஓவர் போட்டு 2 பேருமே 18 ரன் தான் கொடுத்திருந்தாங்க. 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சிவம் துபேயும் வந்து கேட்ச் எல்லாம் பிடிச்சு பவுலிங்லாம் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்ல. ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. ரவி பிஸ்னாயும் ஸ்பின்ல ஒரு விக்கெட்டை எடுத்து 24 ரன் அடிச்சிருந்தாங்க. இதன் மூலம் வந்து யங் இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மாறி இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.